الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே நுழையக்கூடிய, இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய, நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவரும் இது உண்டாகும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாமி மஸ்ஜிதுல் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற நல்ல நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சிக் கொள்ளுமாறும், பயந்து கொள்ளுமாறும், தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பிறனுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முழு மனித கோடிகளையும் படைத்த நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசும் பொழுது அல்லாஹ் சுருக்கமாக சொல்றது, மனிதர்களே, லியப்லுவக்கும், நான் படைச்சிருக்கிறது சோதிக்கிறதுக்காக வேண்டி, லினப்லுவக்கும் சோதிக்கிறதுக்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை முழுவதும் சோதனை தான், வாழ்க்கை முழுவதும் சோதனை. அல்லாஹு தஆலா ஒரு எக்ஸாமாக, இந்த எக்ஸாம் ஹோலாக இந்த துன்யாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா தௌபாவுல அல்லாஹு தஆலா பேசுறான், அவன் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வினுடைய அந்த கணிப்பீடு, வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹு தஆலாவுடைய கணக்கு மாதம் 12 மாதங்கள். இது அந்த டேட்ல இவர் கொண்டு வந்தது, அவர் கொண்டு வந்ததல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்வினுடைய கணிப்பீடு மாதங்கள் 12 மாதங்கள். 12 months. மின்ஹா 4 அஷ்ஹுருன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் அல்லாஹு தஆலா சங்கையான மாதங்களாக அல்லாஹு தஆலா அவன் செலக்ட் பண்ணினான். அன்புக்குரியவர்களே, முதலாவது மாதம் முஹர்ரம், கடைசி மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த முஹர்ரத்துல தொடங்கி துல்ஹஜ்ல முடியக்கூடிய இந்த 12 மாதங்களிலும் அல்லாஹ்விடத்துல மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் அல்லாஹு தஆலா அவரிடத்துல சங்கை பொருந்தின மாதங்களாக அல்லாஹு தஆலா செலக்ட் பண்ணியிருக்க. அன்பின் இஸ்லாமியர்களே, இப்படி அல்லாஹுவால செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு மாதத்தில்
இந்த முஹர்ரமிலிருந்து துல்ஹஜ் வரைக்கும் உண்டான 12 மாதங்களையும் இந்த 365 நாட்களிலையும் அல்லாஹ்வுடைய பார்வையில ஆக சிறப்பான ஆக விசேஷமான நாட்கள்ல 4வது நாள் இருக்கிறோம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இதை விட விருப்பமான அமல் எங்கேயும் இல்லை. இந்த 10 நாள் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாளுடைய அமலை போல அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அன்பின் இஸ்லாம் உறவுகளே, கலிமா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும், கலிமா ஷஹாதாவை சொல்லணும், அல்லது ஒரு மனிதர் தொழுவணும், அல்லது ஒரு மனிதர் நோன்பு பிடிக்கணும், அல்லது ஒரு மனிதர் ஜகாத்து கொடுக்கணும். என்ன செய்யணும்? உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இதை செஞ்சு கொள்ள இயலும். எங்கிருந்தாலும் கலிமா ஷஹாதா சொல்ல இயலும். உலகத்துல எந்த கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் தொழுது கொள்ள இயலும். எங்கிருந்தும் நோன்பு பிடிக்கலாம். ஜகாத் உலகத்துல எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் செய்யலாம். ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு விசேடமான ஒரு கடமையை வச்சிருக்கிறான். ஹஜ்ஜுடைய கடமை உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் வரணும், அந்த கஅபாவுக்கு தான் வரணும், அந்த அரபாவுடைய கிரவுண்டுக்கு தான் வரணும். அன்பின் இஸ்லாம் உறவுகளே, அவருடைய காலம் நாங்க பார்த்தோம். ஜும்மா மஸ்ஜிதுகள் தாண்டி பசுவா கொடுக்கப்படுவது. உங்களோட தக்கியாக்கங்களையும் என்ன செய்யுங்க, 50 பேரை லிமிட் பண்ணி ஜுமாவுடைய குத்துபாவை செய்யுங்க. இது போல அன்புக்குரியவர்களே, அரசினுடைய முக்திமார்கள் இப்ப கோவிலுடைய காலம் இங்க எடுக்க இயலாது, இங்க மக்காவுக்கு வெளிநாட்டவர்கள் எடுக்க இயலாது. எனவே இந்த வருஷத்தினுடைய ஹஜ்ஜ உங்களோட நாடுகள்ல செஞ்சு கொள்ளுங்க என்றொரு பத்துவா கொடுக்கப்படையும் இல்லை, கொடுக்கப்படவும் முடியாது. ஏனென்றால் அன்பின் இஸ்லாம் உறவுகளே, உலகத்தில் எந்த மூலமுடுக்கள் இருந்தாலும் பல லட்சங்கள் செலவழிச்சு ஒவ்வொரு வருஷம் 35, 40, 50 லட்சம் மக்கள் ஒன்று கூடுறாங்க. இத்தனை லட்சம் மக்கள் ஒன்று கூடுறாங்களே, மக்காவுடைய போர்டரை கொஞ்சம் பெருசாக்குவோமா? பெருசாக்கலாம். இத்தனை லட்சம் மக்கள் ஒன்று கூடுறாங்களே, மஸ்ஜித் நபவியினுடைய அந்த வளாகத்தை கொஞ்சம் பெருசுபடுத்துவோமா? அல்ஹம்துலில்லாஹ், பெருசுபடுத்தலாம். ஆனால் எத்தனை லட்சம் மக்கள் ஒன்று கூடினாலும் அரபாவுடைய கிரவுண்ட் பெருசுபடுத்தலாம். எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அரபா தான், அதுல கை வைக்கலாம். அல்லாஹ் அப்படி ஒரு விசேஷமான ஒரு அமலை வச்சிருக்கிறான். அந்த விசேஷமான அமலுக்கு துல்கஅதாவிலிருந்து ஆக்கள் போனாலும் ஹஜ்ஜுடைய நியத்திலே ஹராம் கட்டுறது இந்த 10 நாளைக்குள்ளால. துகூலு மக்கா, ஹஜ்ஜுடைய நியத்திலே மக்காவுக்கு நுழையிறது இந்த 10 நாளை. அங்க ஹாஜிமார்கள் மிக விசேஷமான நாள் அரபாவுடைய நாள் இந்த 10 நாளைக்குள்ளால. அங்க முஸ்தலிஃபா இந்த 10 நாளைக்குள்ளால. அங்க லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குர்பான்கள் இந்த 10 நாளைக்குள்ளாம். எனவே அல்லாஹ் இந்த 10 அதிவிசேஷமான 10ஆக அல்லாஹ் தஆலா மாற்றும். அன்புக்குரியவர்களே, இதுல 10வது நாள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை நாங்கள் எல்லாரும் ஹஜ் பெருநாளை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு முந்தின நாள் தான் அரபாவுடைய நாள். அரபாவுடைய நாள் உலகத்திலே அஃதலு துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆக்கள் ஆகச் சிறந்தது அரபாவுடைய நாளுடைய துஆ. அரபா நாளுடைய துஆ தான் துஆக்கள் ஆகச் சிறந்தது. அல்லாஹ் தஆலா கூடுதலான மக்களை நரக விடுதலை செய்யக்கூடிய நாளும் அரபாவுடைய நாள். ஹாஜிமார்கள் அரபாவில் மிச்சம் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களும் அவங்களுக்கு அரபாவுடைய பங்கு இருக்கிறது. எனவே அரபாவுடைய நோன்பு பிடிக்கிறாங்க. அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் நபியோக சொன்னாங்க, நான் ஆதரவு வைக்கிறேன் அந்த ஒரு 1 day 14 hours fastingல அல்லாஹ் தஆலா முந்தின ஒரு வருஷம் பிந்தின ஒரு வருஷம் பாவத்தை மன்னிப்பான். அவ்வளவு சிறப்பான ஒரு நாள் தான் அரபா. ஒரு 9 வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்கிறீங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு 10 ஹஜ் பெருநாள், ஒரு 9 அரபா முடியும். அரபாவுக்கு முந்தின நாள் தான் ஒரு 8. இதுக்கு சொல்றது யோமு தருவியாகும். இந்த ஒரு 9க்கு எப்படி யோமு அரபாவோ ஒரு 8க்கு சொல்றது யோமு தருவியா. அன்புக்குரியவர்களே, இந்த யோமு தருவியாவுடைய நிகழ்வு கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்னால 4000 years before அல்லாஹ் தஆலா மக்காவுல
ஷாம்ல பலஸ்தீன்ல ஒரு வயசான ஒரு வாப்பா, நான் பேசுறது 4000 வருஷத்துக்கு முந்தி பலஸ்தீன்ல ஒரு வயோதிப தந்தை, ஒரு வயசான அப்பா, 80+ வயசு, 80 வயதை தாண்டின ஒரு வயதான ஒரு வயோதிப தந்தை, சாலிஹான பக்குவமான ஒரு மனைவி, திருமணம் முடிச்சு பல வருஷ காலங்கள், ஒரு 2 வருஷம் அல்ல, நுக்கரியவர்களே பல வருஷம், 20-30 வருஷங்களாக, சில வரலாற்று கூற்றுகளின்படி 20-30 வருஷங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சாலிஹான கப்பல், ஒரு வயோதிப தந்தை, ஒரு சாலிஹான ஒரு தாய், 2 பேரும் இந்த வாப்பா திருமணம் செஞ்சு 20-30 வருஷங்களாக குழந்தை பாக்கியமே இல்லை. இன்னுக்குரியவங்களே குழந்தை திருமணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல கன்சீவ் ஆகாதவங்கள்ட்ட போட்டி கேட்டா அந்த வருத்தம் வரும். எல்லாரும் கேட்கிற விசேஷம் இல்லையா? அந்த வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய தாக்கம் இதை ஃபீல் பண்றவங்களுக்கு தெரியும். 5 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. இன்னுக்குரியவர்களே 20-30 வருஷங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாம ஒரு வயசான அப்பா, ஒரு சாலிஹான தாய், அங்க ஷாம்ல சரியா படத்தை இல்லை. இவங்க 20-30 வருஷ தவிப்பு, 20-30 வருஷ ஏக்கம், 20-30 வருஷ கனவு, 20-30 வருஷ எதிர்பார்ப்பு, 20-30 வருஷத்தினுடைய துஆக்கள் அல்லாஹ் கபூல் செஞ்சான். ஒரு கண் குளிர்ச்சினான். திரேவித்தனமான ஆண் குழந்தை அல்லாஹ் கிஃப்டாக கொடுக்கிறான். புக்குரியவங்களே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. எங்கட வீட்டுக்கும் ஒரு குழந்தையுடைய அல்குரல் சத்தம் கேட்கவில்லையா? எத்தனை வருஷ துஆ, எத்தனை வருஷ தவிப்பு, எத்தனை வருஷ கனவின் வாழ்க்கைய இப்பதான் இந்த சின்ன குடும்பம் ஒரு குருவி கூடு போல, ஒரு வயதான வாப்பா, ஒரு சாலிஹான தாய், ஒரு கை குழந்தை என்று ஒரு குருவி கூடு போல ஒரு சின்னதொரு குடும்பம் அழகாக சந்தோஷமாக வாழ்க்கைய ஆரம்பிச்சு கொண்டு போகுதோ, அந்த வாழ்க்கைய ஆரம்பிச்சு கொண்டு போகக்கூடிய அந்த சின்னஞ்சிறிய அந்த குடும்பம், இந்த வாப்பா, அந்த உம்மா, எவ்வளவு இந்த பெருமதி வித்தியாசம். அன்புக்குரியவர்களே திருமணம் முடிச்சு 10 கிடைக்கிற தேவிக்கும் 5-6 வருஷம் தவமிருந்து கிடைக்கிற பிள்ளைக்கும் 2னுடைய பெருமானமும் ஒன்றல்ல வித்தியாசம். இந்த சந்தோஷம் இந்த வீட்டுக்குள்ளாக, இந்த குருவி கூடு போன்ற இந்த சின்ன குடும்பத்துல இந்த சந்தோஷம் நீடிக்கல. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளால அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை எதிர்பாராத விதமாக அல்லாஹ் திடீரென்று பரிசுத்தான். அந்த வயோதிப தந்தை நபி இப்ராஹீமுக்கு அல்லாஹ் சொன்னது கொண்டு போய் விட்டுட்டுவாங்க. அன்புக்குரியவர்களே சம்பவம் தெரியும், கதை கேட்கவானம் ஃபீல் பண்ணுவோம். ஒரு வாப்பவாக இத்தனை வருஷ தவிப்பு, துஆ, கனவு, எதிர்பார்ப்பு, இப்பதான் லைஃப் கொஞ்சம் சந்தோஷமா மூவ் ஆகுது. இந்த ஹாப்பினஸ் 1 வருஷம் 1.5 வருஷம் நீடிக்கல. எங்க போய் சுட்டுட்டு வாங்க? நானே விட்டலையா? உம்மம்மா விட்டலையா? வாப்பம்மா விட்டலையா? அன்புக்குரியவர்களே இவங்க வாழ்ந்தது பலஸ்தீன். எங்க உடனும் என்றால் மக்காவுல, இன்னொரு நாடு 1500 கிலோமீட்டர் அங்கால் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு. அன்பின் இஸ்லாமியர்களே அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். சம்பவம் கேட்கவா, கதை கேட்கவா, ஃபீல் பண்ணுங்க. எந்த ஒய்ஃப எந்த நாட்டில இருந்து மிச்சம் தேவையில்ல, இன்னொரு நாட்டுக்கு போக தேவையில்லை. எந்த ஒய்ஃபுக்கு தெரியாத லாங்குவேஜ் பேசக்கூடிய, ஏதாவது சிங்களம் தெரியும், ஒரு ஹம்மன் தொட்டையில போயிட்டு மாத்தரையில போயிட்டு இல்ல பேச தெரிஞ்ச பாஷை தமிழ் பேசுற ஒரு ஜப்னால மிச்சம் இல்ல. இங்கிருந்து ஒரு 300-300 கிலோமீட்டர் அங்கால் உள்ள ஜப்னால போயிட்டு எந்த கம்யூனிகேஷனும் இல்ல, வைஃபைக்குள்ளையும் எந்த விதமான முடிவும் இல்லாம ஒப்புட்டு வாரண்டா என்னோட உணர்வு எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ஒரு வாப்பவாக இருக்கும். முக்கியவர்களே நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வயோதிப தந்த கொண்டு போய் 1500 கிலோமீட்டர் தொலைவுல பக்ரான்லையா அல்லது பெண்கள் இருக்கிற சிட்டிலையா இல்ல. அன்புக்குரியவர்களே
ஒரு பாலைவனம், மனித நடமாட்டம் இல்லை. இதை ஃபீல் பண்ணுவோம். நானும் நீங்களும் என்னோட மனைவி எடுத்துட்டு போயிட்டு போட்ல போயிட்டு ஒரு போட்ல அவ தனிய விட்டுட்டு நாங்க இன்னொரு போட்ல ஏறி வாரும், எங்க போறீங்க என்று கேட்டா எந்த ஆன்சரும் இல்லை எங்களுக்கு. இந்த சிச்சுவேஷன் எங்க நாட்டுல பாலைவனமே ஒரு நடுக்காற்று அல்லது நடுக்கடலில் விட்டுட்டு வாரதா இருக்கும். எந்த ஃபீலிங் என்னவாக அந்த வயோதிப தந்தை விட்டுட்டு வரும் பொழுது மைந்துள்ளுக்கு 1000 கேள்விகள். எந்த கேள்விக்கும் இந்த வயோதிப தந்தை இடத்துல எந்த ஆன்சருமே. எவ்வளவு காலத்தை கொண்டுட்டு போற தெரியாது, என்ன செய்வாங்க தெரியாது, செவிக்கு யாரும் தெரியாது. எதுவும் மிருகங்கள் ஒன்று இருக்கிறதா யாரு கூப்பிடுவாங்க தெரியாது, தெருல இருக்க முடிஞ்சா என்ன செய்வாங்க தெரியாது, திரும்ப பார்க்க கிடைக்குமா தெரியாது. 20-30 வருஷம் தவிப்பு. அல்லாஹ் ஒரு தீவிரத்தனமான குழந்தை தோளில போட்டு கொஞ்சிற வயசு விட்டுட்டு வாரும். திரும்ப இந்த மலையை முகம் பார்க்க கிடைக்குமா இந்த வாப்புக்கு தெரியாது. ஏராளமான கொஸ்டின். ஆனா அங்க எந்த ஆன்சரும் இல்லாத ஏராளமான கேள்விகளோட இந்த வாப்பா அந்த பிள்ளைய விட்டுட்டு அன்புக்குரியவர்களே வரக்கூடிய நேரம் எங்களுக்கு கதை தெரியும், உணர்வாக எடுப்போம். எந்த பதிலும் இல்ல, எந்த பதிலும் இல்ல. இவங்களை யார் அரவணைக்கிற வீடு இல்ல, கூரை இல்ல, 4 செவர் இல்ல, எந்த மனிதன் நடமாட்டமும் இல்ல. இவங்களுக்கு என்ன நடக்கும்? மீண்டும் வைஃபை பார்க்க கிடைக்குமா? எந்த ஆன்சரும் இல்ல. ஒரு 86 வயது தாண்டின ஒரு அப்பாவாக நாங்க ஃபீல் பண்ணுவோமே. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்துல இந்த சாலிஹான தாயுடைய கேள்வி அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்வுடைய ஆர்டரா என்று கேட்கிற நேரம் இந்த வயோதிப தந்தைக்கிடைய உணர்வு கிட்ட போயிட்டு திருப்பி போயிட்டு அந்த புள்ளைய முத்தமிட்டு மனைவிட தோலை தட்டி என்ன செய்யம்மா கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆர்டர், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவசரமா எங்களை ஒன்று சேர்ப்பான்மா என்று சொல்லணும் மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா இந்த வாப்ப போகும், திரும்பி போகும். ஏறி போகலண்டா இந்த வாப்பட உள்ளத்துல ஒரு தடமாட்டம். வைக்க தோலை தட்டி சொல்லிட்டு வர தைரியம் எனக்கு இருக்கு. 20-30 வருஷம் தவிப்புக்கு பின்னால கண்ட 86 வயசுல கிடைச்ச இந்த பச்சினம் அந்த பாலா முகத்தை பார்த்து நான் போயிட்டு வாரேன் என்று சொல்லுற தைரியம் இந்த வாப்பத்தில். இந்த நேரத்தில் இந்த வாப்பட யோசனை, இந்த புள்ளட முகத்தை பார்த்து நான் மனசு மாறிட்டேன் என்றா ரப்பு கோவிப்பான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, இது தான் விட்டுட்டு வந்ததல்ல பாடம். இந்த சென்சிட்டிவான டைம்லையும் என் மகனை பார்த்து நான் என் ரப்புக்கு மாற்றம் செஞ்சுட்டா என்ன நடக்கும் என்ற இதுதான் இந்த துல்ஹஜ்ஜுடைய பாடம், இதுதான் ஈதுடைய பாடம். அன்புக்குரியவர்களே, இந்த வாப்பா நாம் போயிட்டு என்ன செய்யறோம், எங்க போறோம், 1000 கேள்விகள், 65 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன், எந்த ஆன்சரும் இல்ல. இந்த வாப்பட பதில் பின்னுக்கு திரும்பல, நாம் என்று தலையசைக்கிறாங்க. இந்த உம்மா விளங்கி கொண்ட சாலிஹான உம்மா அல்லாஹ் வீணாக்கமான். இந்த வாப்பா வீட்டுக்கு வந்தார், எவ்வளவு காலம் தெரியலாம், திரும்ப கிடைக்குமா அதுவும் தெரியாது. அன்பின் இஸ்லாம் உறவு. இந்த நேரத்தில் ஒரு வாப்பா, இந்த நேரத்தில் நானும் ஒரு பிள்ளைய பெற்ற வாப்பா இல்லையா என்ற உணர்வோட ஃபீல் பண்ணும். நான் செய்வேன் என்ற பிள்ளையா அல்லாவா வந்தோம். இந்துக்குரியவர்களே, இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையுடைய நடைமுறை எடுப்போம். நாங்க அல்லாஹ் கோவிப்பான் என்று நினைக்கிறோமா, புள்ள மனசு நொந்துரும் என்று நினைக்கிறோம், கோவிச்சிருவான் நினைக்கிறோமா, ரப்பு கோவிப்பான் என்று நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏராளமான கேள்விகள், விடை தெரியாத ஏராளமான கேள்விகளோட இந்த வாப்பா இறக்கம் இல்லாம இல்ல, இறக்கம் எனக்கு ரப்பு தேவை, ரப்பு சோதனைக்காக படைச்சான். எனவே இந்த வாப்பா விட்டுட்டு வாராரு. அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழிச்சு அல்லாஹ் அந்த பிள்ளைய கொடுக்கணும். இந்த வாப்பக்கு
அந்த புள்ளையுடைய மழலை மொழி தெரியும். இந்த புள்ள பேச பழகுற வயது, அந்த சவுண்ட் வாப்பா கேட்குது. புள்ளட கை பிடிச்சு நடக்க வைக்கிற அந்த 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 நிலைமை வாப்பாக்கு கிடைக்கணும். புள்ளைய தோல்ல போட்டு கொஞ்சிற அந்த வயசு வாப்பா மிஸ் பண்ணிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாங்க போற ஒரு வாப்பமாக நாங்க எவ்வளவு தடமாறும். ஏர்போர்ட்ல வச்சு போறதும் திருப்பி வாரதும் அணைக்கிறது, எல்லா விதமான ஏற்பாடுகள். வீட்டுல மாமி மாமா இருக்கிற, உமாப்பா இருக்கிற, தாது தங்கச்சி இருக்கிற, மொபைல் போன் வீடியோ கால்ல எதையும் பார்த்துக் கொள்ளேனும். எந்த கட்டமே நாங்க எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம் என்றா அந்த 86 வயசுல கிடைச்ச அந்த பிள்ளைய விட்டு பெரிய வாப்பாவுடைய உணர்வு என்னவாக? அன்புக்குரிய பெற்றார்கள், எனக்கும் அவங்களுக்கும் குழந்தை பருவத்தில் வாப்பாவை தந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் வாப்பாவை கொடுக்கல. அந்த வயசு அன்புக்குரிய சிறார்களே, உங்களோட கைத்தால பிடிச்சு கூட்டிட்டு போக உங்களுக்கு அல்லா வாப்பாவை தந்து. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் இல்ல, பிள்ளைய கொஞ்ச இடத்தில் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாரு. 5-6 வருஷம் நிறைய 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 மிஸ் பண்ணிட்டு என்ன செய்ய? ரப்புடைய ஏற்பாடு இல்லையா? மீண்டும் லைஃப ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க என்ன செய்ய என்று இந்த வாப்பா வாழ்க்கைய மீண்டும் அந்த சின்னதொரு ஒரு குருவி கூடு போன்ற இந்த சின்ன ஒரு குடும்பம் என்ன செய்யுது? வாழ்க்கையை மீண்டும் ஸ்டார்ட் பண்றது. வாப்பா கைய பிடிச்சி புள்ளைக்கு ஒழுக்கம் கற்பிக்கிற வயது 7 வயது புள்ளைக்கு, 80-90 வயது வாப்பா, சாலிஹான ஒரு உம்மா, 7 வயசு சின்ன புள்ள, ஒரு குருவி கூடு போன்ற அழகான குடும்பம் மீண்டும் லைஃப மூவாக தொடங்குது, மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. இந்த சந்தோஷம் பிள்ளைக்கு 10, 11, 12 வாப்பா கைய பிடிச்சி ஒழுக்கம் படிச்சு கொடுக்கிற வயசு, வாப்பா வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிற வயது, சமூகத்தை சொல்லிக் கொடுக்கிற வயது. இப்படி சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருந்த இந்த குடும்பம் இதே போன்றதொரு துல்ஹஜ்ஜுடைய மாதம், இதே போன்றதொரு துல்ஹஜ்ஜுடைய மாதம். இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் பிறை நாள். இதே போன்றதொரு துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஒரு 8 இந்த வாப்பா வளமைய போல எழும்புறா. ஆனா சம்திங் டிஃபரண்ட், ஒரு அதிர்ச்சியான கனவோட வாப்பா எழும்புறா. ஒரு 8 அரபாவுக்கு முந்தின நாள் இந்த வாப்பட கனவு பிள்ளைய அறுத்து குர்பான் செஞ்சிடும். கட்டமாட்டம் இந்த வாப்பா முக்கியவங்களே ஒரு வாப்பவாக நீங்க ஃபீல் பண்ணுவோம். நல்லாக விளங்குங்க. இத சம்பவமாக கேட்கிறது வெரி வெரி சிம்பிள். எங்களுக்கு தான் தெரியும் அறுத்ததுக்கு பின்னால அறுப்பதில்ல, ஆட்ட கொண்டு அல்லா வச்சண்டி. நபி இப்ராஹிம் அந்த வயோதிக தந்தைக்கு தெரியாது. அல்லாஹ் ஜோக்குக்கு சொல்றான், அறுக்கிற நேரம் அல்லாஹ் மகனை காப்பாத்திட்டு ஆட்ட கொண்டு வைப்பான். எந்த விதமான கேரண்டியும் இல்லை. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கழுத்துல கத்திய வச்சு அறுக்கணும். அந்த நரம்பு துண்டிக்கப்பட்டு ரத்தமெல்லாம் பீரிட்டு பாந்தி ஏண்ட 12 வயசு புள்ள ஏண்ட கையால் அறுப்பட்டு துடி துடிச்சு ஏண்ட கண்முன்னுக்கு மௌத்தா போகணும். இதுதான் இந்த வாப்பட உள்ளது. முக்குரிய பெற்றார்கள். இந்த எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளை ஒரு மகன் இன்னொரு மகளை சும்மா படிக்க வச்சு பிளாஸ்டிக் கத்தி டொய், ஒரு நைஸ் டொய் ஒன்று எடுத்து படிக்க வச்சு கழுத்துல கத்திய வச்சு இழுக்குதா ஒரு வாப்பவாக என்ற ஃபீலிங் எப்படி இருக்கு? பதவி பெற்றுவோம் இல்லையா? என்ன செய்யும் முக்கியவர்கள் வெறும் பிளாஸ்டிக் டொய் அதை வச்சு அதை எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கு துடிச்சு போயிட்டு. இந்த வாப்பா ரியலா செய்யணும், கூர்மையான கத்தி அறுக்கணும், நரம்பு துண்டிக்கணும், ரத்தம் பீரிட்டு பாயணும். மகன் கால துடிச்சு 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 என்ற கண் முன்னுக்கு 20-30 வருஷம் தவமிருந்து கிடைச்ச புள்ள. அதுக்கு பின்னால ஒரே ஒரு வருஷம், அதுக்கு பின்னால 5 வருஷம் எந்த கம்யூனிகேஷன்ஸும் இல்ல. அதுக்கு பின்னால புள்ள கைக்கு கிடைச்சு 4-5 வருஷம். இந்த வாப்பாவுடைய உணர்வு எப்படி இருக்கு? இந்த கனவு கண்ட நாள் நான் முறையோ முத்தருளியா வாப்ப குழப்பத்தோட யோசனையோட அந்த நாள் ஒரு 9 அரபாவுடைய நாள். மீண்டும் கனவு
நூக்கரியவர்களை நபிமார்கள் காணக்கூடிய கனவும் இந்த வாப்பா 3 நாள் கனவு கண்டுட்டு இந்த மகன் பேச்சு கேட்கிறையா புனைய இன்னி அராகுல் மனாம் அன்னி அர்பஅம். நூக்கரியவர்களே, இன்னைக்கு ஜும்மா முடிஞ்சு வீட்டுல போயிட்டு உங்களோட மகன்மார்ல கைய கொஞ்சம் பிடிச்சிட்டு நீங்க ஃபீல் பண்ணுங்க, இந்த மகன் அல்லாஹ் அறுந்து போட்டுடுங்க என்று சொல்லிருந்தா செய்யக்கூடிய ஈமான் எனக்கு இருக்கிறான். நூக்கரியவர்களே, ஒரு பானுடைய பாடம் இருக்கும். 2-3 லட்சம் இருக்கு வீசுறதல்ல குர்பான், இறைச்சி விநியோகம் செய்யறதல்ல குர்பான். எங்க இறைச்சி கொடுக்கிற, எங்க ரத்தத்தை புதைக்கிற, எங்க தோலை புதைக்கிற, இதுவல்ல குர்பான். அந்தக்குரிய தனவந்தர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கிழமை குர்பானுடைய அந்த பிராணிட கழுத்துல கத்திய வச்சு பிஸ்மில் சொல்லி இழுத்து அறுத்து போட்டுடவான். கத்திய வச்சுட்டு கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி ஒரு 10 செகண்ட் ஃபீல் பண்ணுங்க. இருக்கிறது மாடல். நான் பார்த்து ஸ்கூல் சேர்த்து ஓதல் சேர்த்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாப்பப்பட்ட கஷ்டம் இவன் பற்றக்கூடாது என்று ஒவ்வொன்றையும் பார்த்து செதுக்கின பிள்ளை இந்த இடத்துல இருந்து அவன் கழுத்துல நான் சக்திய வைக்கிறதாக இருந்தான். இது ஒரு 10 செகண்ட் ஃபீல் பண்ணுங்க. இந்த ஃபீலிங் குர்பான், இதுதான் குர்பான். 3-4 லட்சம் தள்ளி அல்ல குர்பான். வீட்டுக்கு போனதுக்கு பின்னால் உங்களோட பிள்ளைகளுடைய கழுத்தை முத்தம் விட்டுட்டு யோசிங்க, இந்த கழுத்தை அல்லாஹ் ஏண்ட கையில கத்தியில் தந்து அறுத்து போடுவாப்பா என்று சொல்லிருந்தால் இந்த உணர்வுதான் இந்த உணர்வுதான் ஹஜ், இந்த உணர்வுதான் ஹஜ். இஸ்லாமிய உறவு அல்லாஹ்வுடைய நல்லடியார், சம்பவம் கதை கேட்கவான், திரும்பவும் சொல்றேன் கதை கேட்கவான். இந்த உணர்வாக இருக்கும். இந்த சென்சிட்டிவான ஒன்று தான் பிஃபோர் 4000 இயர்ஸ், 4000 வருஷத்துக்கு முந்தி இன்று வரைக்கும் அல்லாஹ் குர்பான இந்த லட்சக்கணக்கான குர்ஆன்கள் அறுக்கப்படுவது. இன்னுக்குரியவர்களே, இந்த சென்சிட்டிவான ஒரு இபாதத்து தான் இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல முழங்காலுக்கு மேல தொட விளங்குறதுக்கு சாரத்தை ஒசத்தி அடிச்சுட்டு பீடி சுண்ண வாயில வச்சுட்டு தேவையற்ற வார்த்தைகள், தூஷண வார்த்தைகளை பேசிக்கொண்டு அறுக்கக்கூடிய காட்சிகள் எங்களோட நாட்டுல ஏராளமான இடங்கள்ல நாங்க சொல்றோம். இல்ல அவங்க அப்படித்தான் நுட்பத்தோட புலங்குறவங்க, அதுவல்ல சப்ஜெக்ட். இது என்னுடைய இபாதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வயோதிப தந்தையுடைய ஒரு சென்சிட்டிவான ஒரு 10 செகண்ட் ஏழுமண்டா இபாதத்தாக செய்ய ஏழுமண்டாவா. நீங்க பீடி குடிச்சிட்டு கத்தி வைக்கவாங்க, நீங்க மாட்டுட தோல் இருக்கிறது, முழங்கால் விளங்குறதுக்கு அவுரத்து விளங்க கட்டகால்சானோட இல்ல இபாதத். அன்புக்குரியவர்களே, இந்த உணர்வை நாங்க எடுப்போம். இந்த உணர்வைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். எனவே இந்த உணர்வு தான் இந்த உணர்வைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். எனவே பெற்ற மகன் 12 வயசு புள்ள, நுக்கரியவங்களே, இந்த 90 வயது வாப்பா கழுத்துல கத்திய வச்சு அறுத்ததுதான் 4000 வருஷங்களுக்கு முன்னால நடந்த அந்த நிகழ்வு. 4000 வருடங்களாக எத்தனை லட்சக்கணக்கான ஆடுகள், எத்தனை லட்சக்கணக்கான மாடுகள், எத்தனை லட்சக்கணக்கான ஒட்டகங்கள் இந்த 4000 அறுக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் கபூல் செய்யும். நுக்குரியவர்கள், வாப்பட தியாகம் 4000 வருஷம் இன்னும் இபாதத். அங்க சஃபா மர்வா, அங்க தய், அங்க கல்லடிக்கிறது, 4000 வருஷம் இபாதத். இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இபாதத். எனவே இஸ்லாமிய உறவுகளே, ஹஜ் பெருநாள் கொண்டாடுறது இந்த தியாகம் தான் பெருநாளை தவிர இது ஒரு பெரிய கொண்டாட்டம். இந்த தியாகம் எந்த வீட்டுக்குள்ள பேசப்படுமோ அந்த வீட்டுல இந்த வெடில் போட்டு கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள் அல்ல. பேரண்ட்ஸ் விலகிக்கொண்டு ஒரு சென்சிட்டிவான ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு சின்ன அழகானது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மிக சின்னதொரு தியாகம். இதை கொண்டாடுறதால் தான் இந்த ஈதுல் அல்ஹாவை தவிர இது தொழுகையை மிஸ் பண்ணிட்டு
இது பாட்டோட கூத்தோட ட்ரிப்போட சீசன் அல்ல. இது தொழுகையை மிஸ் பண்ணிட்டு கதறிகள் சேரக்கூடிய நாட்கள் அல்ல. இது வெடியில் போட்டு தெரியக்கூடிய நாட்கள் அல்ல. இன்னுக்குரியவர்களுக்கு எனவே இதுதான் பாடம். இந்த பாடத்தை எடுத்து இந்த பாடம் தான் செய்யும். என்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தியாகத்துல நானும் நீங்களும் செய்வோமாண்டா, செல்ஃப் என்கொயரி பண்ணுவோமேண்டா, நாங்க 99 நாங்க செய்யும். அது கஷ்டம் எங்களுக்கு. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு அதை கேட்கல. அல்லாஹ் கேட்கிறது 5 நேரம் தொழுவாமா? 5 நேரம் தொழுகைக்கு எங்கட மகனை கொண்டு வந்து நிப்பாட்ட ஏறாது. மண்டே டு ஃப்ரைடே மகன் ஸ்கூலுக்கு 6 மணிக்கு கிளம்புற, இன்றைக்கு ஒரு சனிக்கிழமை படுத்துட்டுமே, இன்றைக்கு மஞ்சள் போனோமா? மகனா ரப்பா, இந்த வயோதிப தந்தை சிலக்ட் பண்ணினது ரப்பு. எனவே அல்லாஹ் வீணாக்கல்ல. வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் ஃப்ரெண்டாக்கி மட்டுமில்லை. குர்ஆன்ல நாங்க குர்ஆன் ஓதுறோம். 4000 வருஷத்துக்கு முந்தியுள்ள இந்த செய்தி இன்னும் குர்ஆன்ல பிரிண்டாக இருக்குது. 4000 வருஷத்துக்கு முந்தியுள்ள செய்தி இன்னும் லட்சக்கணக்கான ஹாஃபிஸ்மார்கள் கல்வியில் இருக்குது. இன்னும் நாங்க தராவீகளை 4000 வருஷத்துக்கு முந்தில்ல இந்த செய்தியையும் நான் பின்னிட்டிருந்து கேட்கிறோம். 4000 வருஷத்துக்கு முந்தி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஏராளமான ரப்பனா 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 தகப்பல் மின்னா ரப்பனா வபஅத் ஃபீஹிம் குர்ஆன் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட 15 துஆக்கள் கிட்டத்தட்ட அல்லாஹ் எல்லாம் கபூல் செஞ்சு கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 25 நபிமார்களும் பெரும்பாலான நபிமார்கள் இப்ராஹிம் நபியுடைய பரப்பு. இதுவும் நபி இப்ராஹிம் கேட்ட துஆ, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, ரசூல்மார்கள் உருவாக்கு. அன்புக்குரியவர்களே, அத்தஹியாத்ல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா யாக்கூப் كما صليت على نوح كما صليت على إبراهيم. அல்லாஹ் தஆலா 7 சூறாக்கள் 69 இடங்கள்ல இந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ் மெச்சி மெச்சி அல்லாஹ் தஆலா பேசுறான். எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம் எனக்காக செய்யுங்க, வீணாக்க மாட்டேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அன்புக்குரிய வாலிபர்களே, அன்புக்குரிய பெற்றார்களே, ஒன்று கேட்கிறேன். இன்றைய ஜுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளைய அறுத்து சரி சொர்க்கத்துக்கு போக ரெடி. ஆனா எங்களுக்கு ஃபஜ்ருக்கு வாரதுக்கு ரெடி இல்லை. கிழமையில ஒரு தடவை நடக்கிற ஜுமாவுக்கு நேரத்தோட வாரத்துக்கு எங்களுக்கு கேட்கலாம். ஆனா சொர்க்கம் போகணும். ஆனால் எங்கட ஹஜ் ஃபெஸ்டிவல் டைம் எங்கட குர்பானுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. எல்லாம் சரியா நடக்கணும். எங்கட நாட்டுல தலையிலிருந்து வாழணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா எங்களுக்கு மாறேலாம். எனக்கு பத்திருக்கு வரையலாம். அன்புக்குரியவங்களே, ஜுமாவுடைய தினம் மலக்குமார்கள் ஜும்மா மஸ்ஜிதுடைய என்ட்ரன்ஸ் இருப்பாங்க. வரக்கூடியவர்களுடைய பெயர் பதிவு செய்வாங்க. இதா காதல் மிம்பர், இமாம் மிம்பருக்கு ஏறிட்டால் அதுக்கு பின்னால வந்த 100 கணக்கானவங்க இருக்கிறீங்க, கேட்டுக்கொள்ளுங்க. இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறீங்க, கேளுங்க. இன்னும் படி ஏறி கொண்டிருக்கிறவங்க இருக்கிறீங்க, கேட்டுக்கொள்ளுங்க. யாரு இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால வாரோ அவர்களுடைய பெயர் பதிவு செய்யறது கிடையாது. பெயர் பதிவு செஞ்சதைத்தானே மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த மஸ்ஜித்ல ஜும்மாவுக்கு வந்தவங்க லிஸ்ட் கொடுக்கும் பொழுது இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால வந்த எவருடைய நேமும் அங்க இருக்காது இல்லையா? அப்ப ஜும்மாவை நிறைவேற்றின நன்மை கிடைக்குமா? ஜும்மாவை நாசமாக்கின பாவம் கிடைக்கும். இதுக்குரியவர்கள் அல்லாஹ் அறுக்க சொல்லலைங்க, எழுப்பத்தான் சொல்றாங்க. மகன் அறுத்து போட சொல்லல, 12 வயசுல எழுப்பி கூட்டிட்டு வர சொல்றோம். நான் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சின்ன குடும்பத்தினுடைய தியாகத்தை பேசக்கூடிய அல்லாஹ் கபூல் செஞ்சான். எப்படி என்றா அல்லாஹ்வுடைய கபூலியத், நபி இப்ராஹிமே உங்களோட தியாகம் இது கியாமம் வரைக்கும் நடக்கும். இந்த நிகழ்வு நடந்த 10 நாளும் வெரி வெரி ஸ்பெஷல் டேஸ் இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்தில்
மாதங்களில் ஆக விசேஷமான நாட்கள். நபி இப்ராஹீமே இந்த மாதம் தங்கையான மாதமாக கபூல் செய்கிறேன். இதுக்கு முந்தின துல்காதாவையும் தங்கையாக ஆக்கிறேன். இதுக்கடுத்த முஹர்ரத்தையும் தங்கையாக ஆக்கிறேன். வேண்டுமில்ல இப்ராஹீமே உங்களோட தியாகம். அன்பின் இஸ்லாமியரோடு எங்கட புள்ளியோட பர்த்டே கொண்டாடுறதா ரப்பா புள்ளையா ரப்பாவை இமாம் ஜமாத் அக்லாக் இமாம் ஜமாத் தூக்கம் பெரியவர்கள் ஸ்பெஷல் டே. இந்த 10 நாளையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சத்தியம் செய்யக்கூடிய சூரத்துல் ஃபஜ்ர் வல் ஃபஜ்ர் வலயாலில் அஷ்ர். இந்த சூராவை தொடங்குகிறான் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக. இந்த சூராவை முடிக்கிறான் வதுகுலி ஜன்னதி சொர்க்கத்துக்கும். இந்த சூராட ஆரம்பம் ஃபஜ்ர், சூராவுடைய முடிவு சொர்க்கம். அன்புக்குரியவர்களே, நான் நீங்களும் சொர்க்கம் போகணும் என்றால் ஃபஜ்ரை கொண்டு ஆரம்பிக்கணும். ஃபஜ்ரை கொண்டு ஆரம்பிக்கணும். எனவே சொர்க்கத்துக்கு போற 120 சப்புகள்ல எங்க சரி ஒரு தொங்கல்ல இடம் வேணுமா? எங்களுக்கு 5 நேரம் மஹல்லாவுடைய சப்ல என்ன கொண்டு வந்து நிப்பாட்ட வக்கில்லை என்றால் சொர்க்கத்துடைய 120 சப்லையும் நிற்கிறதுக்கு நசீபற்ற தகுதியற்றவன் நான் என்றதை விளங்கிக் கொண்டு இன்றையிலிருந்து இந்த தியாக பாடத்தோட நான் என்னுடைய ரப்பா குடும்பமாண்டா ரப்புக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய சீரேவிகளாக மாறுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளையும் புரட்டிக் கொள்வாரா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் இஸ்லாத்தை சரியாக வணங்கி சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய சீரேவிகள் கூட்டத்திலிருந்து கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னால கடமையாக்கப்பட்ட யா அல்லாஹ் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகிய இந்த ஒரு சிம்பிளாக லேசாக செஞ்சு போட்டுவோம் ரஹ்மானே. ஆனால் அந்த உணர்வுக்கு வருவதில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெற்ற பிள்ளை அறுக்கிற உணர்வு வருவதில்லை ரஹ்மானே. இந்த ஈமானுடைய பாடத்தை நீ எங்களுக்கு எதிர்பார்க்கிறாய் ரஹ்மானே. எத்தனை தடவைகள் கேட்டாலும் யாவ ஈமான் அசைவில்லை ரஹ்மானே. எங்கட ஈமான யாவ நிரப்பமான ஈமானாக நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. எங்கட ஈமான வெளிப்படுத்துவாயாக. யாவ நாளைக்கு நான் ஈமான் குறைந்து கொண்டு போகுது ரஹ்மானே. உலகத்தினுடைய அமைப்பு அப்படியா அல்லாஹ், உலகத்தினுடைய டிசைனிங் அப்படியா அல்லாஹ். எனவே ஒரு பக்கம் மீளக்கூடிய சீரேவிகளாக எங்களை நீ கபூல் செஞ்சு ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்களும் உனக்காக வேற யாருக்காகவும் இல்லை படிச்ச ரப்பு உனக்காக யா அல்லாஹ் எங்கட ஆசைகளை விட்டு கொடுக்கக்கூடிய இதேதாக எங்க வெளியே கபூல் செய்வாயாக. இந்த உடம்புல உயிர் ஊசலாடும் வரைக்கும் யா அல்லாஹ் தொழுகைய தவறாம நிறைவேற்றக்கூடிய சீதேவிகளாக எங்களை கபூல் செய்வாயாக. என்னோட புள்ள குட்டிகள் கண் குளிர்ச்சியான சீதேவித்தனமான குழந்தை குட்டிகளை நசீபாக்குவாயாக. யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு யா அல்லாஹ் சாலிஹான குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. என்னென்ன பிரச்சனைகளோடு உட்கார்ந்து இருக்கிறோமோ அத்துணை பிரச்சனைகளும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அத்துணை பிரச்சனைகள் இருந்தும் அவசரமாக வெளிவந்து யா அல்லாஹ் கல்வி குளிரக்கூடிய நிலைமையில வாழ்க்கையை அமைக்கக்கூடிய சீதேவிகள் கூட்டத்தில் நம்மனைவரையும் புரிந்து கொள்வாயாக. ஆமீன்.